மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். 2024 டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கை. நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இது நேற்று மாலை முதல் வடக்கு வடமேற்காக நகர்ந்து தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கையின் கிழக்கு பகுதியில் நீடிக்கிறது. இது மேலும் அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் மெதுவாக வடக்கு வடமேற்காக நகர்ந்து தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட இலங்கை கடற்கரையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வடகிழக்கு பருவமழையானது மீண்டும் நாளை முதல் படிப்படியாக அதிகரிக்க துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை காலை அல்லது பிற்பகலுக்குள் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் இந்த நிகழ்வால் மழைப்பொழிவை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு நாளை இரவு அல்லது செவ்வாய்க்கிழமை அதிகாலைக்குள் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டியுள்ள உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடக்க செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வு தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை அருகே வரும் பொழுது இந்த நிகழ்வானது இலங்கை அருகே பயணிக்கும் வலுவான நீரோட்டங்களை இந்த நிகழ்வின் மையப்பகுதி தொடும் பொழுது இந்த நிகழ்வு ஒரு தாழ்வு மண்டலம் அல்லது ஒரு ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது. மேலும் இந்த நிகழ்வானது தொடர்ந்து வடக்கு வடமேற்காக நகர்ந்து வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டியுள்ள பாக் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா வழியாக மெதுவாக இந்த நிகழ்வு மேற்கு திசையை நோக்கி பயணித்து குமரிக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள அரபிக்கடலை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வரும் 11ஆம் தேதி இரவு முதல் 14ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுவை, கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மிக கனமழையும், சில இடங்களில் அதி கனமழையும், ஓரிரு இடங்களில் அதீத கனமழை பொழிவும் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அந்த நாட்களில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம், நாமக்கல் மற்றும் விழுப்புரத்தின் மேற்கு பகுதி, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வானது மேற்கு தென்மேற்காக வரும் 13ஆம் தேதி முதல் நகர துவங்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் தமிழகத்தின் தென் மாவட்டம் பகுதி மற்றும் அதனையொட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலாக முதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் அந்த நாட்களில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மேலும் இந்த நிகழ்வானது வரும் 15ஆம் தேதிக்குள் குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள லட்சத்தீவு பகுதியை நோக்கி செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அந்த நாட்களில் வங்கக்கடலில் புதிய நிகழ்வாக வரும் 15ஆம் தேதி தாய்லாந்து வளைகுடா மற்றும் அதனையொட்டியுள்ள அந்தமானின் தெற்கு கடல் பகுதிகள் வழியாக வரும் நிகழ்வானது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அந்த நிகழ்வு ஒரு புயலாகவும் வலுப்பெற வாய்ப்புள்ளது. அது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டியுள்ள வட இலங்கையை நோக்கி நகர்ந்து தமிழகத்தின் அதிகப்படியான நீராவி காற்றை, தென்சீன கடல் நீராவி காற்று மற்றும் தென் அரைக்கோள நீராவி காற்றை அந்த நிகழ்வு அதிகப்படியாக தமிழகத்தில் குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் அதிகப்படியான மழைப்பொழிவு அந்த நிகழ்வில் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வட மாவட்டங்களிலும் மிக கனமழை முதல் அதீத கனமழை பொழிவும் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு தமிழகத்தின் பெரும்பாலான நீர்நிலைகளை நிரப்பும் மழையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நிரம்பியிருக்கும் நீர்நிலைகள் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் அபாயமும் அந்த நிகழ்வில் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அந்த நிகழ்வு தமிழகத்தின் மத்திய மாவட்டங்கள் அல்லது அதற்கு ஒட்டியுள்ள தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுவதால் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அதி கனமழை பொழிவுக்கு வாய்ப்புள்ளது. மேலும் இந்த நிகழ்வு கேரள பகுதி, வடக்கு கேரளா மற்றும் அதனையொட்டியுள்ள கர்நாடகா பகுதிகள் வழியாக அரபிக்கடலுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் அந்த நிகழ்வு அரபிக்கடலுக்கு சென்றவுடன் கிழக்கு திசை காற்றை ஈர்த்து தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவை தொடரச் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்த நிகழ்வில் வரும் 16ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை மழைப்பொழிவு தமிழகத்தில் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதற்கு அடுத்த நிகழ்வாக
20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் மேலும் ஒரு நிகழ்வு தமிழகத்தின் சுமத்ரா தீவு அருகே உருவாகி இலங்கையின் கிழக்கு பகுதி மற்றும் தென்கிழக்கு பகுதிகள் தீவிரமடைந்து தமிழகத்தை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு அதீத கனமழை பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 16ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் உருவாகும் 2 நிகழ்வுகளில் ஒன்று தாழ்வு மண்டலமாகவும் ஒன்று அல்லது 2 தாழ்வு மண்டலமாகவும் அதில் ஒன்று புயலாகவும் வலுப்பெற வாய்ப்புள்ளது. மேலும் இந்த 2 நிகழ்வுகளும் கரை கடந்த பின் 25, 26ஆம் தேதிகளில் சற்று இடைவெளி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு மாத இறுதிக்குள் மேலும் ஒரு தீவிர நிகழ்வு, அது ஒரு புயல் அல்லது தீவிர புயலாக தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், வட இலங்கை அல்லது மத்திய இலங்கை கடந்து தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வில் சற்று காற்று பாதிப்பும் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அந்த நிகழ்வின் ஆய்வு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த நிகழ்வு தென் மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்த அதிக வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் தற்பொழுது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த வடகிழக்கு பருவமழை முடிவதற்குள் தமிழகத்தின் பெரும்பாலான அனைத்து மாவட்டங்களிலும் சராசரி முதல் சராசரிக்கு கூடுதல் மழையும், வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிக அதிகப்படியான பருவமழை பெற்றுள்ள மாவட்டங்களாக விளங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தென் மாவட்டங்கள் மற்றும் அனைத்து உள் மாவட்டங்களிலும் சராசரி முதல் சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவை பெற்றிருக்கும் மாவட்டங்களாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மாத இறுதி நிகழ்வு ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதனால் தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருக்கும். மேலும் இதுபோன்ற வானிலை அறிக்கையை பெறுவதற்கு மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்வோம். ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்து கொள்வோம். வானிலை அறிக்கை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.